கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இங்கே பாருங்களேன், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின போது, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தன்னுடைய வயதையும் சாராளின் வயதையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். இங்கே ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கவில்லை, ஆனால் தன்னுடைய சரீரத்தை சந்தேகித்தான். ஆகையால் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அதாவது ஆபிரகாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உம்முடைய வாக்குத்தத்தம் என் மூலமாகவும் சாராள் மூலமாகவும் நிறைவேற வாய்ப்புகள் இல்லை. ஆகையால் இஸ்மவேலின் மூலமாக என்னுடைய சந்ததி பெருகுவதாக என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சொந்த வழியில் நிறைவேற்ற ஆபிரகாம் முயற்சி எடுக்கிறான். அவன் தேவனுக்கே ஆலோசனை சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சித்தத்தில் எவ்வளவு குறிப்பாய் கருத்தாய் இருக்கிறாரோ அப்படியே அதை அவருடைய சொந்த வழிகளில் நிறைவேற்றுவதிலும் கருத்தாயிருக்கிறார். ஏனென்றால் எப்பொழுது அவருடைய சித்தம் அவருடைய வழியில் நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் உம்முடைய நேரத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. உம்முடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை சகலத்தையும் செய்து முடிக்கும். நாங்கள் விசுவாசத்தில் விலகிவிடாதபடி கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறீர். சரியான நேரத்தில் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.